குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு பார்க்க போறது நம்பர் சீரிஸ் ரிலேட்டடா பிவைக்கு கொஸ்டின் பார்க்கலாம். ஆல்ரெடி 2025 பிவைக்குள்ள 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம பிவைக்கு கொஸ்டின் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு 2026 கொஸ்டின் அப்ரோச் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த எக்ஸ் இன் தி சீக்வன்ஸ் 1 3 6 11 18 எக்ஸ் 42 சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ என்ன வரும்ன்றது கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இப்போ கொடுத்துருக்க சீரிஸ் பாருங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 3 6 11 18 அடுத்து வந்து டேஷுக்கு இதில் எக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து 42 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். இது ரெண்டு கூட டிஃபரன்ஸ் எப்படி இருக்கலாம் பாருங்க. அதாவது இது ரெண்டோடைய டிஃபரன்ஸ் எனக்கு 2ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டோட டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்றாங்க 3. அடுத்து 6க்கும் 11க்கும் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 5. அடுத்து வந்து 11க்கும் 18 டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றாங்க 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதெல்லாம் என்னவா இருக்கு? பிரைம் நம்பரா இருக்கா? பிரைம் நம்பரா இருக்கு. ஸோ பிரைம் நம்பரா இருக்கனால 18க்கு அடுத்து, அதாவது 7க்கு அடுத்து வர பிரைம் நம்பர் என்ன சொல்லலாம்? 11 சொல்லலாமா? அப்போ 18 + 11 என்னவா இருக்கலாம்? 18 + 11 = 29 இருக்கலாம். இப்போ 29 வந்திருக்கும். அதோட நம்ம அடுத்த பிரைம் நம்பர் ஆட் பண்ண என்ன வந்திருக்கலாம்? 42 வந்திருக்கும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுல 29 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ இதோட ஆன்சர் ஈக்குவல் என்ன சொல்லலாம்? 29 எடுத்துக்கலாம். ஸோ சி ஆப்ஷன் ஈக்குவல் டு 29. நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் 2025ல கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம எப்படி கேட்ட கொஸ்டின், சிவில் சர்வீஸ் 2025ல கேட்ட கொஸ்டின் தான். கொஸ்டின் ரீட் பண்ணிக்குவாங்க. வாட் இஸ் த எக்ஸ் இன் தி சீக்வன்ஸ் 24 எக்ஸ் 12 18 36 19 கொடுத்துருக்காங்க. இதோட சீக்வன்ஸ் எப்படி இருக்கு? 24. ஸோ இதோட வேல்யூ தான் நமக்கு ஃபைன் பண்ண சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்லலாம்? 12 18 36 19 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் நார்மலா பார்க்கும்போது நம்மளோட வேல்யூ எப்படி இருக்கு? அதாவது நார்மலா பாருங்க. ஸோ நமக்கு டேர்ம்ஸ் வந்து இதில் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்க. இதுக்கு டிஃபரன்ஸ் வச்சாலும் உங்களால் போட முடியாது. ஸோ அதாவது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ என்னவா இருக்கலாம்? இதோட டிஃபரன்ஸ் ஈக்குவல் நமக்கு 18 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதோட டிஃபரன்ஸ் என்ன வந்திருக்கலாம்? அடுத்து பாருங்க, இதோட டிஃபரன்ஸ் ஈக்குவல் நமக்கு என்னவா இருக்கும்? அதாவது நமக்கு 90 வந்து பார்த்தீங்கன்னா 36ஆல லெஸ் பண்ணிருங்க. ஓகேவா? லெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன 54 வருமா? 54. ஓகேங்களா? அப்போ 54 எப்படி வந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களா? இதோட ஆன்சர் ஈக்குவல் டு 54ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதோட 54 ஆட் ஆயிருக்கு. சரி, ஓகே. இதோட லாஜிக்கல் நம்ம பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் வச்சு பார்த்தோம்னா நம்மளால போட முடியல. ஸோ எப்படி நம்ம யோசிக்கலான்றது பார்க்கலாம். இதோட லாஜிக்கல் யோசிக்கும் போது நமக்கு என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. இதோட கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம்? 24 × 0.5 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வேல்யூ என்ன வரலாம்? 12 வந்துடும். அடுத்து 12 இந்த வேர்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 12ஓட என்ன பண்ணலாம்? அடுத்து 0.5 ஆட் பண்ண 1ன்னு வந்திருக்கும். 1ஓட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு அகைன் 12 தான் வந்திருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம்? 12ஓட என்ன பண்ணலாம்? 1.5 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கலாம்? 18 இருக்கும். அடுத்து 18ஓட என்ன பண்ணலாம்? 2 மல்டிப்ளை பண்ணலாமா? 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கலாம்? ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போ 36ன்னு வந்திருக்கும். அப்போ 36ஓட என்ன பண்ணலாம்? 2.5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு வேல்யூ என்ன வரலாம்? 19 வந்திருக்கும். ஆனால் இதோட 54 ஈக்குவல் நம்ம என்ன சொல்றோம்னா 36 பிளஸ் 36 2ஆல டிவைட் பண்ண என்ன வந்திருக்கலாம்? 18 வந்திருக்கும். கரெக்டா? அப்போ 36 பிளஸ் 18 போட்டீங்கன்னா நமக்கு வேல்யூ என்ன வந்திருக்கலாம்? 54 வந்துடும். ஸோ இப்படி யோசிக்கலாம். ஆனால் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நம்மளால திங்க் பண்ணுறது கஷ்டமா இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த வியூஸ்ல இருந்ததுன்னா இது மாதிரி ஏதாவது மல்டிபிள்ஸ்ல இருக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணீங்கன்னா கூட போகும். அப்போ நமக்கு சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் கொடுத்த இடத்துல என்ன வந்திருக்கலாம்? 12 தான் நம்மளுடைய ஆன்சரா இருக்கும். அப்போ ஆப்ஷன் இருக்கா பாருங்க, பி ஆப்ஷன் 12. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவில்ஸ் வந்து 2024ல கேட்ட கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. வாட் வில் கம் இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் இன் தி சீக்வன்ஸ்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு சீக்வன்ஸ் என்ன கொடுக்குறாங்க? 3ன்னு கொடுத்துருக்காங்க, 14 39 84 அடுத்து வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அடுத்து 258ன்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு வேல்யூ என்ன இருக்கலாம்னு பாருங்க. இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை நம்ம பார்த்தோன்னு சொல்ல முடியாது, ஆனால் எப்படி யோசிக்கலான்றது பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் டிஃபரன்ஸ் எடுத்தாலும் நமக்கு நம்மளால ஃபைன் பண்ண முடியும். இது ரெண்டு கூட டிஃபரன்ஸ் 11 வந்திருக்கும். இது ரெண்டோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கலாம்? 5 and 25 வந்திருக்கும். ஸோ இந்த லாஜிக்கெல்லாம் வச்சு நம்மளால ஃபைன் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் இதோட கான்செப்ட் ஈக்குவல் நமக்கு எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் 1 கியூப் பண்றோம், 1 ஸ்கொயர் பண்றோம், பிளஸ் 1ஓட ஆட் பண்ணிக்கிறோம்.
ஓகேங்களா? இதை பண்ணா என்ன வந்திருக்கலாம்? ஆன்சர் ஈக்குவல் டு 1 + 1 + 1 ஈக்குவல் டு நமக்கு 3 வந்துடும். அடுத்த ஒரு வேல்யூ 2 கியூப் 2 ஸ்கொயர் பிளஸ் 2ன்னு போட்டா நமக்கு என்ன வந்திருக்கலாம்? ஆன்சர் ஈக்குவல் டு 8ன்னு சொல்லிடலாம், இங்க பிளஸ்ன்னு சொல்லிடலாம், அடுத்து 2ன்னு சொல்லிடும், ஈக்குவல் டு என்ன வந்துடலாம்? 14 வந்து. அடுத்து நம்ம தேர்ட் டேர்ம் ஈக்குவல் டு எப்படி சொல்லலாம்? இது 3 கியூப் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 3ன்னு போட்டோமா நம்மளோட ஆன்சர் என்ன இருக்கலாம்? 27 + 9 + 3 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும்? 39 வந்து. அடுத்த ஃபோர்த் டேர்ம் போலாமா? ஃபோர்த் டேர்ம் வந்து 84 எப்படி வந்திருக்குன்னு பார்த்தலாம். 4 கியூப் பிளஸ் 4 ஸ்கொயர் பிளஸ் என்ன சொல்றோம்? அதே 4 மட்டும் ஆட் பண்ணும். அதாவது நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம், 1 கூட எடுத்துக்கலாம், பவர் 1. ஸோ இது மாதிரி லாஜிக்கலாக யோசிச்சாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்போ இங்கே 64 + 16 + 4 அடுத்து என்ன சொல்லலாம்? ஈக்குவல் டு 84 வந்து. ஓகே, அடுத்து ஃபிஃப்த் டேர்ம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கலாம்? 5 கியூப் 5 ஸ்கொயர் பிளஸ் 5 பவர் 1. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கலாம்? 125 + 25 + 5ன்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு என்ன இருக்கலாம்? 155 வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 கியூப் 6 ஸ்கொயர் பிளஸ் 6 ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க? 216ன்னு சொல்லிடலாம், 36ன்னு சொல்லிடும், பிளஸ் 6 ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க? 258ன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் ஈக்குவல் டு நம்ம 258க்கு முன்னாடி இருக்க நம்பர் தாங்க ஃபைன் பண்ணியிருக்கணும். அப்போ இதோட ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? 155 வந்துடும். அப்போ ஆப்ஷன் இருக்கா பாருங்க, பி ஆப்ஷன் ஈக்குவல் டு 155. நோட் பண்ணிக்கலாமா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஃபோர்த் கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. இது 2022 கேட்ட கொஸ்டின். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் தி சீக்வன்ஸ்? என்ன சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க? 20 10 10 15 30 75 எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம இதோட வேல்யூ தான் என்ன வரும்ன்றது நம்ம பார்க்கணும். கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு நம்ம எப்படி சொல்லிடலாம்? நார்மலா 20 × 0.5 ஈக்குவல் டு 10, 10 × 1.0 ஈக்குவல் டு 10 சொல்லலாம், அண்ட் 10 ஈக்குவல் டு 1.5 என்ன சொல்லலாம்? 50. கரெக்டுங்களா? அடுத்து என்ன சொல்லலாம்? 15 × 2 ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? 30. அடுத்து 30 × என்ன சொல்லலாம்? 2.5ன்னு போட்டோமா 75 வந்துடும். 75 × 3ன்னு போட்டோம், நம்மளோட வேல்யூ என்னவா இருக்கலாம்? 225 இருக்கலாம். ஓகே, அப்போ லாஸ்ட் டேர்ம் நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு என்னவா இருந்திருக்கலாம்? 225 இருக்கலாம். ஆப்ஷன் இருக்கா பாருங்க, டி ஆப்ஷன் ஈக்குவல் டு 225. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2022ல கேட்ட கொஸ்டின் தான். கொஸ்டின் எப்படி இருக்கலாம்ன்றது பாருங்க. இதுல என்ன சொல்ல வராங்க இந்த கொஸ்டின்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் தி சீக்வன்ஸ் 2 12 36 20 150 எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதோட சீக்வன்ஸ் என்ன சொல்ல வராங்க? 2ன்னு சொல்றோம், 12 36 80 150 எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட வேல்யூ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? திங்க் பண்ணுங்க பார்க்கலாம். இதோட வேல்யூ நம்ம எப்படி திங்க் பண்ணலான்றது. ஸோ நார்மலாக பாருங்க, இதுவும் ஆல்ரெடி இந்த ஒரு மெத்தட் சால்வ் பண்ணலாம். அதே கான்செப்ட் வச்சு தான் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்லலாம்? 1 ஸ்கொயர் பிளஸ் 1 கியூப். இங்கே என்னலாம் 1 + 1ன்னு சொல்லும்போது நமக்கு 2 வரும். அதே 2 ஸ்கொயர் பிளஸ் 2 கியூப், இது என்ன சொல்லலாம்? 4 + 8 ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம்? 12ன்னு சொல்லலாம். அண்டு 3 ஸ்கொயர் பிளஸ் 3 கியூப், அடுத்து என்ன சொல்லலாம்? 9 + 27ன்னு சொன்னீங்கன்னா 36. 4 ஸ்கொயர் பிளஸ் 4 கியூப் என்ன சொல்லலாம்? இது வந்து 16ன்னு சொல்லிடலாம், பிளஸ் இது 64ன்னு சொல்லிடலாம். அப்போ இது நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கலாம்? 18 வந்து. ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கலாம்? 5 ஸ்கொயர் பிளஸ் 5 கியூப்னு வந்திருக்கலாம். ஸோ அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன வரலாம்? 25 + 125 போட்டோம்னா நம்மளோட வேல்யூ ஈக்குவல் டு 115 வந்து. அடுத்து 6 ஸ்கொயர் பிளஸ் 6 கியூப். ஓகே, அப்போ என்ன சொல்லலாம்? 36 + 216ன்னு சொல்லிடுவோம். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன இருக்கலாம்? அதாவது 216ன்னு சொல்லிடலாம். அண்ட் 36 இங்கே பார்க்கும்போது 2, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 2ன்னு வந்துடும். அப்போ 250. அப்போ ஆன்சர் இருக்கா பாருங்க, நமக்கு பி ஆப்ஷன் இருக்கு, 252. நோட் பண்ணிக்கலாமா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 6th கொஸ்டின். இது 2021 பிவைக்கு கொஸ்டின். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் தி சீக்வன்ஸ் 2 7 22 67 202ன்னு கொடுத்துட்டு டேஷ். ஓகே, அதாவது 1822ன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இதோட வேல்யூ நம்ம எப்படி போடலான்றது நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலாக யோசிங்க, இதோட சீக்வன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க, 7, 22, 67, 202, 1820. ஓகே, அப்போ அடுத்தது என்ன சொல்லிக்கலாம், எல்லா நம்பரையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு 1ஆல ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இது என்ன சொல்லிட்டோம்னா 2 × 3 + 1. ஆன்சர் 7. அடுத்து 7 × 3 + 1ன்னு சொல்லிடுவோம், 22. அடுத்து 22 × 3 + 1ன்னு போடும். இதோட ஆன்சர் என்னவா இருக்கலாம், 67. அடுத்து 67 இன்ட்டு என்ன சொல்லிடலாம், 3ன்னு சொல்லலாம், ப்ளஸ் என்ன சொல்லிடலாம், +1. ஓகேவா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 67 × 3 + 1ன்னு போடும். அப்படி போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கலாம், அது போடுமா 201ன்னு வந்துருக்கும். 67 × 3ன்னு போடுவோம், +1 ஆட் பண்ணால் 202. அடுத்து என்ன சொல்லலாம், 202 × 3 + 1ன்னு சொல்லி, அப்போ நம்மளோட வேல்யூ என்ன வந்திருக்கலாம், 606 + 1ன்னு போடும்போது 607. அடுத்து என்ன சொல்லலாம், 607 × 3 + 1ன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கும், 1820. ஸோ இது எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 607. அப்போ நமக்கு ஒரு வேல்யூ இல்லாத இருக்க வேல்யூ என்ன இருக்கலாம், சி ஆப்ஷன் 607 ஆப்ஷன் இருக்கு, நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போலாமா. நெக்ஸ்ட் இது நம்ம சிவில் சர்வீஸ் 2019ல கேட்ட கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் எக்ஸ் இன் தி சீக்வன்ஸ். ஓகே, சீக்வன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 4, 196, 16, 144, 36, 100, 64, x. ஓகேங்களா, ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், இந்த சீக்வன்ஸ் பாருங்க, அதாவது ஆடு சீக்வன்ஸ் பார்க்க போகிறோம், ஈவன் சீக்வன்ஸை பார்க்க போகிறோம். ஆனால் அடுத்தது வர்றதே நமக்கு ஈவன் சீக்வன்ஸோட நம்பரை தான் நம்ம பார்க்கணும். இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 4, 16, இது ஆடு சீக்வன்ஸ், 16, 36, 64. அப்போ என்ன சொல்லிடலாம், இதோட வேல்யூ வந்து 2 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 8 ஸ்கொயர். ஓகே, அடுத்து ஈவன் சீக்வன்ஸ் பார்க்கலாமா. ஓகே, ஈவன் சீக்வன்ஸ் என்ன சொல்லலாம், 14 ஸ்கொயர்னு சொல்லிடலாம். 14 ஸ்கொயர்னு சொல்றதோட 1 ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், 196, 144, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 100, அடுத்து என்ன வரும்ன்றது அவங்க கேட்டிருக்காங்க. இது பார்த்தோமா 14 ஸ்கொயரா, ஆனால் ஈவன் நம்பர் தான் ரெடியூஸ் ஆகுது. 12 ஸ்கொயரா, 100 ஸ்கொயரா, 8 ஸ்கொயரா இருக்கும். அப்போ 8 ஸ்கொயரா இருந்தால் நம்மளோட வேல்யூ என்ன இருக்கலாம், 64ன்னு இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம், 64ன்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் இருக்கா பாருங்க, டி ஆப்ஷன் ஈக்குவல் டு 64. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம், 8th கொஸ்டின். வாட் இஸ் எக்ஸ் இன் த சீக்வன்ஸ். சீக்வன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 132, அடுத்து நமக்கு என்ன சொல்ல வராங்க, 129, 124, 117, 106, 93 and x. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்ல வராங்க, 132ல -3 லெஸ் பண்ணால் நமக்கு 129. இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம். டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் என்ன சொல்லியிருக்காங்க, நார்மலாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்க, அடுத்து இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ், நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ இது மாதிரி டவுன் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இதுக்கு டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபர்ஸ்டோட டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லிடுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5, அடுத்து 7, அடுத்து 11ன்னு சொல்லிடுவோம், அடுத்து 13. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா 70. ஸோ இப்படி தான் டிஃப்ரென்ஸ் போயிட்டு இருக்கும். அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், 132 - 3 = 129. 129 - 5 = என்ன சொல்லிடலாம், 124. ஓகே, 124 - 7 = என்ன சொல்லலாம், 117. 117 - 11 = 106. 106 - 13 =
93 and 93 minus 17 equal to 76. ஓகே, அப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அப்போ நம்மளுடைய லாஸ்ட் ஆப்ஷன் வந்து 76 வந்திருக்கு. ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் இருக்கு. ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? 76 எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் கேலண்டர் ரிலேட்டடான கொஸ்டின் கூட சொல்லலாம். இது வந்து 2018 கேட்ட கொஸ்டின். கன்சிடர் தி சீக்வன்ஸ் கிவன் பிலோ. நம்ம ஃபர்ஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது 4/12/1995 சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த டேட் என்ன சொல்றாங்க? 1/1/96 சொல்றாங்க. அடுத்த டேட் என்ன சொல்றாங்க? 29/1/96 சொல்லியிருக்காங்க. அடுத்து 26/1 26/2/96 சொல்றாங்க. அடுத்தோட வேல்யூ நமக்கு என்ன வரலான்றது கேட்டிருக்காங்க. பாருங்க, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நமக்கு டிஃபரன்ஸ் ஈக்குவல் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இதுல 4ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இதுல 31st ஒன்னே இருக்கும். 31st 1 அதாவது 31 4 பிரச்சனை என்ன இருக்கலாம்? 27 இருக்குமா? இதுல ஒரு டே, அப்ப நமக்கு 28 இருக்கும். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 28 days. ஓகே, இதுல பிட்வீன்ல என்ன இருக்கு? 28 days பிளஸ் 28 daysன்னு சொல்லலாம். அடுத்து பிளஸ் 28 days. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லிடும்? இதுல இருந்து 28 days ஆட் ஆகும். ஓகே, இதுல இருந்து 26 ஆட் பண்ண நமக்கு என்ன இருந்திருக்கலாம்? ஸோ இதுல இருந்து நமக்கு 26 ஆட் பண்ணி பாருங்க, நமக்கு என்ன வரும்? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது 26ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா லீஃப் இயர் 29 இருக்கும். 27 28 29 3 days இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 28 வேணா அதுல ஒரு 25 days எடுத்துக்கும். அப்ப என்ன இருக்கலாம் நமக்கு? 25/3/96 வரும். அப்ப இதோட 28 days ஆட் பண்ணும்போது இந்த டேட் வந்துடும். அப்ப ஆன்சர் இருக்கா பாருங்க. ஆன்சர் இருக்கு. அந்த 25 and 3 1996 சொல்லலாம். அப்ப ஆன்சர் ஓகே, ஆன்சர் ஈக்குவல் டு பி ஆப்ஷன் சொல்லலாம். ஓகே, அடுத்த 10th கொஸ்டின் போயிடலாமா? 10th கொஸ்டின் நமக்கு என்ன சொல்ல வரான்னு பாருங்க. அதாவது வாட் இஸ் த மிஸ்ஸிங் நம்பர் எக்ஸ் ஆஃப் த சீரீஸ்ன்னு கேட்குறாங்க. இந்த சீக்வன்ஸ் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 7 கொடுக்குறாங்க, எக்ஸ் அண்ட் 21 31 43 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நம்ம வேல்யூ எப்படி பார்க்கலாம்? அதாவது நமக்கு இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 இருக்கு. இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. அடுத்து மேபி வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கலாம்? ஒருவேளை மேபி 8 இருந்துக்கலாமா? 8 கூட இருந்துக்கலாம். அப்போ 8 இருக்குன்னா 21ல 8 பிளஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன இருக்கலாம்? 13 இருக்கும். அப்போ இதுல இது பார்த்தீங்கன்னா 13 கூட இருந்திருக்கும். 13 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 13ல இருந்து இதுல பாருங்க, இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரெடியூஸ் ஆயிட்டு வருதுன்னா 6 டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா 7 + 6 13. அடுத்து என்ன சொல்லிடலாம்? 13 + 8 21 21 + 10 31 31 + 12 40. அப்போ நம்மளோட ஆன்சர் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம்? அப்போ இதுல நம்ம அந்த வேல்யூ என்னவா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்திருக்கும்? அந்த வேல்யூ ஈக்குவல் டு 13 இருக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு ஆன்சர் 13 இருக்கா பாருங்க. ஆப்ஷன் சி ஈக்குவல் டு 13. நோட் பண்ணிக்கலாமா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது 1999ல கேட்ட கொஸ்டின். இது வந்து இன் தி சீக்வன்ஸ் ஆஃப் த நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க? 5 8 13 x 34 55 89. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதோட வேல்யூ என்ன பார்க்கலாம்? டிஃபரன்ஸ் பார்க்கலாம் பாருங்க. இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா இந்த நம்பர், இந்த ரெண்டு ஆட் பண்ணா அடுத்த நம்பர், அடுத்த 34. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிப்னோசிஸ் நம்பர் அந்த சீக்வன்ஸ்ல இருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன சொல்லலாம்? இந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்னோசிஸ் நம்பர் சீக்வன்ஸ். அடுத்தடுத்த நம்பர் ஆட் பண்ணாம நெக்ஸ்ட் நம்பர் வரும். ஓகேவா? ஃபிப்னோக்கி சீரிஸ் சொல்லுவோம். ஸோ எப்படி இருக்கு பாருங்க. 5 + 8 13 8 + 13 21. அப்போ இதுல 21 வந்துருக்கலாம். அடுத்து என்ன சொல்லலாம்? 13 + 21 என்ன வந்திருக்கலாம்? 34. அடுத்து என்ன வந்திருக்கலாம்? 21 + 34 = 55.
அடுத்து என்ன சொல்லலாம் 34 plus 55 89. ஸோ அப்போ ஆன்சர் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லிடலாம் அப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் ஈக்குவல் டு 21 வந்திருக்கும். அப்போ நமக்கு அடுத்து 13 அடுத்து வர நம்பர் 21 இருக்கலாம். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 21 இருக்கும். ஆப்ஷன் ஈக்குவல் டு பி ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இது 2008ல கேட்ட கொஸ்டின் வச்சுக்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதோட சீக்வன்ஸ் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் தி சீரிஸ். ஓகே, அது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு கேட்குறேன். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சீரீஸ்ல நம்பர் ஆஃப் டேர்ம் மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குன்னு கேட்குறேன். ஆனால் சீக்வன்ஸ் ஈக்குவல் என்ன சொல்றாங்க 117 120 123 126 அடுத்து என்ன சொல்லலாம் 333 கொஸ்டின் மார்க் ஆகும். அப்போ நமக்கு இதுல சீக்வன்ஸ்னு கேட்கும்போது என்ன சொல்லலாம்? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சொல்லலாம். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் நம்ம எப்படி பார்க்கலாம்? இதுல ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்முலா ஈக்குவல் டேர்ம்ஸ் ஃபைண்ட் பண்ண நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபைண்ட் பண்ண ஃபார்முலா என்ன சொல்லலாம்? ஏஎன் இல்லைன்னா டிஎன் இல்லைன்னா நம்ம இது எல்என் ஏ பிளஸ் n minus 1 into dn. ஏவோட வேல்யூ இதில் என்னவா இருக்கலாம்? a equal to 117, d equal to 120 117 சொல்லலாம் 3 சொல்லலாம். ஓகே, லாஸ்ட் டேர்மா இருக்கலாம் tn இருக்கலாம். an equal to லாஸ்ட் என்ன சொல்றோம் 333 சொல்லலாம். அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இதில் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க 333 equal to a என்ன சொல்லலாம் 117 plus n minus 1 into இது டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க 3ன்னு வந்துருமா? எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ். ஸோ 117 சைடு கொண்டு வந்துடலாமா? அதாவது 333 minus 117 ஈக்குவல் டு n minus 1 into 3ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நார்மலா 333 வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து லெஸ் பண்ணாம என்ன வந்திருக்கலாம் 216 வந்துடலாமா? அப்போ n minus 1 டிவைட் பை 3ன்னு சொல்லிடலாம். டிவைட் பை 3ன்னு போட்டோம்னா நம்ம என்ன சொல்லலாம் 7 2 அப்போ n minus 1 அப்போ n minus 1 ஈக்குவல் டு என்ன சொல்லிடலாம்? இது நார்மலா பாத்தீங்கன்னா n minus 1 ஈக்குவல் டு 72ன்னு சொன்னோம். n ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் 73ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ நம்மளோட ஆன்சர் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் 73. ஆப்ஷன் இருக்கா பாருங்க ஆன்சர். ஓகேவா சார், நோட் பண்ணிக்கோ.